திருச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் லால்குடி அருகே 400 ஏக்கரிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. விரிவான தகவலை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கொப்பாளி ஊராட்சியில் பகுதியில் சுமார் 450 ஏக்கர் விளைநிலங்களில் விவசாயிகள் சம்பா, நெல் மற்றும் வாழை சாகுபடி செய்துள்ளனர். தொடரும் கனமழையின் காரணமாக பாசன வைக்கைகளில் அதிக நீர் வரத்து ஏற்பட்டுள்ளதால் வெள்ள நீரானது கிராமத்தை சுற்றியுள்ள வயல்வெளியில் புகுந்து நெல் பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி வெள்ளக்கடாக காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். பெரும்பாலும் விவசாயிகள் கூறுவது என்னவென்றால், கொப்பாளி காட்டூர் சாலையில் இருபுறங்களிலும் 400 ஏக்கர் விவசாய நிலங்கள் வாழை மற்றும் சம்பா நெல் பயிர்கள் சாகுபடி செய்துள்ளோம். இதில் பயிரிடப்பட்டு 10 முதல் 15 நாட்கள் தான் ஆகிறது. நெல் பயிரும் அனைத்துமே 3 நாட்களில் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் இதற்கு முழு காரணமும் சாலையில் 9 இடங்களில் சிறிய அளவிலான சிமெண்ட் வடிகால் குழாயை வைத்ததனால் அதன் அடைப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. அதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும், இதே போன்று கடந்த 2005ஆம் வருடம் பார்ப்பு ஏற்பட்ட போது நாங்கள் இது குறித்து அறிவுறுத்தினோம். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆனால் தற்போது வரைக்கும் எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் கூறி வருகின்றனர். இதனால் பெரிதும் ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 செலவு செய்துள்ளோம் என்றும் கூறி வருகிறார்கள். சாலையில் இருபுறங்களில் உள்ள 300க்கும் மின்சார மோட்டார்கள் நீரில் மூழ்கிவிட்டன. இதனை சரி செய்வதற்கு குறைந்தது 15,000 முதல் 20,000 செலவாகும் என்றும், இதற்கு அரசிடமிருந்து சரியான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.